Hi students, இந்த வீடியோவில் நம்ம RH criterion-உடைய இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம K கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 விஷயத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பை அப்ளையிங் தி ரவுத் criterion, discuss the stability of the closed loop system as a function of K அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் K விச் வில் காஸ் தி சஸ்டெயின்ட் ஆசிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் தி சேம் டைம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், வாட் ஆர் தி கரஸ்பாண்டிங் ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒமேகா வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளமில் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதோட ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், g of s டிவைடட் பை 1 + g of s into h of s, வேர் h of s அப்படின்றது யூனிட்டி ஃபீட்பேக். ஸோ இட்ஸ் வேல்யூ இஸ் 1. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா we can find the characteristic equation easily. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 1 + g of s which is equal to 0 அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா 1 + g of s னுடைய வேல்யூ இஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓப்பன் லூப். ஸோ k டிவைடட் பை s + 2 into s + 4 with respect to s square plus 6s plus 25. ஸோ இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு காமன் டினாமினேட்டர் எடுத்துருங்க ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போ நம்ம எழுதியாச்சு, இந்த டேர்ம் இங்கே போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா s⁴ + 12s³ + 69s² + 198s + 200 + k which is equal to 0. இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணது. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு இப்போ நம்ம ரவுத் அரே ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரவுத் அரே ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதோட ஹையஸ்ட் பவர் என்ன எஸ்ஸோடதுன்னு பார்த்தோம்னா 4. ஸோ விச் இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ அதனால் s⁴. அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா எழுதிடலாம். அப்படி பார்த்தோம்னா இந்த s⁴ உடைய கோஎஃபிஷியன்ட் 1, நெக்ஸ்ட்டு s² உடைய கோஎஃபிஷியன்ட் 69, தென் இந்த கான்ஸ்டன்ட் 200 + k. நெக்ஸ்ட்டு s³ ஆட் நம்பர் இதோட பவர். அப்போ ஆட் நம்பர் ஆஃப் s-னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே எழுதிடலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ 12, 198. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஹையஸ்ட் நம்பராக இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறோம்னா இந்த செகண்ட் ரோவை நம்ம 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ s² ரோ நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 69 மைனஸ் 1 × 16.5 டிவைடட் பை 1. ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 52.5. ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் 52.5 ஹியர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கே 1 இருக்குது. இந்த 1ஆல் திரும்ப இந்த 200 + k-வோட மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எந்த டேர்மே இல்லை. ஸோ யூ புட் 0 ஹியர். அதுக்கப்புறம் டிவைடட் பை 1 பண்ணணும். அப்படி பண்ணோம்னா என்ன வரும், 1 × 200 + k minus 1 × 0 divided by 1. So our value is 200 + k. அப்போ next element is 200 + k அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரோ நம்ம ஃபில் பண்ணணும் which is s⁴1, அதான் நம்மளுடைய ரோ. ஸோ அப்போ இந்த ரோ ஃபில் பண்ணுறதுக்கு இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ 52.5 × 16.5, that is 52.5 × 16.5 minus 1 × 200 + k divided by 52.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா you get 666.25
minus k divided by 52.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு s power 0 ரோ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இதை 200 ப்ளஸ் கேவோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ரிமைனிங் 52.5ஓட இந்த ஜீரோவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் நத்திங். ஸோ இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணலாம். இதுதான் நம்ம ஃபார்ம் பண்ண ரவுட்டரே. இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி சிஸ்டம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், யூ ஹாவ் டு செலக்ட் தி ஃபர்ஸ்ட் காலம். இந்த ஃபர்ஸ்ட் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது சைன் சேஞ்ச் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஸோ ஹியர் தேர் இஸ் நோ சைன் சேஞ்ச். ஏன்னா எல்லாமே நமக்கு ப்ளஸ் தான் நமக்கு சைனாக இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ சைன் சேஞ்ச் இன் தி ஃபர்ஸ்ட் காலம். ஸோ தி சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா வாட் மஸ்ட் தி வேல்யூ ஆஃப் கே? ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த எஸ் பவர் ரோ அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த எஸ் பவர் ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னன்னு பாருங்கள், 200 ப்ளஸ் கே. ஸோ இந்த 200 ப்ளஸ் கே அப்படின்னு நம்ம சொல்லும்போது விச் மஸ்ட் பி கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா யூ கேன் ரைட் 200 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே விச் இஸ் ஈக்குவல் டு கே விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 200 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இந்த வேல்யூ நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மைனஸ் இல்லாமல் யூ கேன் கன்சிடர் ஹியர் ஆஸ் 0. இப்போ கேனுடைய ரேஞ்ச் வந்து மினிமம் ரேஞ்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோவை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் 666.25 minus k divided by 52.5 which must be greater than 0. அப்போ 666.25 minus k which is equal to 0, then k which is equal to 666.25. ஸோ அப்போ கேனுடைய வேல்யூவானது இந்த 666.25 விட லெஸராக இருக்கணும். ஸோ நவ் வி ஃபவுண்ட் அவுட் தி ரேஞ்ச் ஆஃப் கே. ஸோ அப்போ மினிமம் ரேஞ்ச் என்ன, மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ த minimum range of k is 0 and the maximum range of k is 666.25 அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். s power 1 ரோவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். 666.25 அப்படின்னு இந்த கேக்கு அக்ராஸாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், இந்த ஃபுல் ரோமே நமக்கு 0 ஆகிடும். அப்போ ஃபுல் ரோமே நமக்கு 0 ஆச்சு அப்படின்னா there is a possibility of imaginary root. அதாவது இமேஜினரி ஆக்சிஸ்க்கு அக்ராஸாக ரூட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதனால் நம்மளுடைய சிஸ்டம் ஆனது ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு s² ரோக்கு நம்ம இப்போ போகலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நம்ம ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் என்னன்னு பாருங்கள். அதை வச்சு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி பார்த்தோம்னா தி ஆக்சிலரி ஈக்குவேஷன், த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வில் பி 52.5 s² ப்ளஸ் 200 ப்ளஸ் k which is equal to 0. அப்போ என்ன பண்ணலாம், 52.5 s² which is equal to minus 200 plus k. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். Then you can find s² which is equal to minus 200 plus k divided by 52.5. இப்போ நாம் கேக்கு அதோட மேக்ஸிமம் வேல்யூவான 666.25 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள், -16.5. ஸோ s² வேல்யூ தான் இது இல்லையா. ஸோ s² which is equal to -16.5. Here we can write it as s² which is equal to -16.5. அப்போ s which is equal to root of -16.5. ஸோ ரூட் ஆஃப் -1 இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் -1 into 16.5. ஸோ ரூட் ஆஃப் -1 is nothing but நமக்கு தெரியும் j. ஓகே, ஸோ இது 16.5க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா
you get the value as 4.06. So the value is plus or minus j 4.06. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண வரோம் அப்படின்னா, எப்போ வந்து நம்மளோட கேனுடைய வேல்யூ வந்து 666.25 அப்படின்னு இருக்கோ அப்போ நம்மளுடைய சிஸ்டம்னுடைய ரூட்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய சிஸ்டம் வந்து ஆசிலேட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங்.